Consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை தி ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வாங்க, மூளை மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியா அப்படின்னா இந்த கூற்று வந்துட்டு சரியானது தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டங் அண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உணர் உறுப்புகள் நாக்கு மற்றும் தோல் ஆகும். இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவும் சரியானது தான். ஏன்னா நாக்கு தோல் அப்படின்றது ரெண்டுமே வந்துட்டு உணர் உறுப்புகள் தான். ஓகே, இப்போ வந்து क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்கரெக்ட் ஆன்சர் போத் ரெண்டுமே வந்துட்டு சரியா தான் பொருந்தி இருக்குது. அப்ப இன்கரெக்ட் ஆன்சர்ங்கிறது தவறான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 18, இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, ஆர்டரிஸ் ஆர் ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் தமிழில் வாங்க, தமனிகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க, வெயின்ஸ் ஆர் ரெட் இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, சிரைகள் வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்டரிஸ் ஆர் ரெட் இன் கலர்னு வரும். அதே மாதிரி வெயின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிரைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ இன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஏ 1 ஒன்லி கரெக்ட், பி 2 ஒன்லி கரெக்ட், சி 1 and 2 கரெக்ட், டி வந்துட்டு நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்துட்டு தவறாக தான் பொருந்தி இருக்கு. ஸோ டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், எதுவும் இல்லை.